பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரூர் அருகே கணக்கப்பிள்ளையூரில் 19ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் நடந்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திம்மம்பட்டி ஊராட்சி கணக்குப்பிள்ளையூர் அம்மன் நகரில் மண்மேட்டு புற்று மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் 19ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் இன்று காலை குளித்தலை கடம்பர் கோவில் காவிரி ஆற்றிலிருந்து பால் குடங்கள், தீர்த்த குடங்கள் மற்றும் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் குழந்தைகளை தொட்டில் எடுத்துக்கொண்டும் பக்தர்கள் அலகு குத்தியும் மேளதாளங்கள் முழங்க முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காட்சியளித்தவாறு குளித்தலையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் நடந்தே ஊர்வலமாக கோவில் வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பால் குடங்கள், தீர்த்த குடங்கள் அளவு குத்தியும் குழந்தைகளை தொட்டில் தூக்கியவாறு கோவிலை சுற்றி வந்து சுற்றுமாரியம்மன் கோவிலில் வைத்தனர். பின்னர் அம்மனுக்கு பால், மஞ்சள், தேன், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் நடந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரத்துடன் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. இந்த 19ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலத்தில் குளித்தலை, அய்யர்மலை, சிவாயம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா குழுவின் சார்பில் அன்னதானம் மற்றும் கூழ், பானக்கம், நீர் வழங்கினர். குளித்தலை செய்தியாளர் வீரதியாகராஜன். இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு.